ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு ஒரு ரியல் மணி கேமிங் கேஸ்ன்றது அதுக்கு வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றது வருது. இந்த ஆர்எம்ஜியை சுற்றியே வந்து நிறையா கேஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு தான் நாளைக்குன்றது வருது. ஸோ அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. பட் இது வந்து இந்த ப்ரோகாலா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ப்ரோகாலாவுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. பட் அதுக்கு வந்து இது கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இன்டெரக்டாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முழு விளக்கத்தையுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கும். நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எதை பற்றினது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரோகா சென்ட்ரலாக அதை வந்து பேசிடுவோம். ப்ரோகாவை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் மணி கேமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது தான் ப்ரோகா லான்றது. ஸோ நேஷ்னல் வைடாக எல்லா பக்கமும் இந்தியா முழுக்க அது வந்து தடை தான். இந்த பக்கம் ஸ்டேட் லா, அதாவது தமிழ்நாடு கர்நாடகா போட்ட ஸ்டேட் லா, அந்த ஸ்டேட் லா வந்து வேலிடாக இல்லையான்றதை பற்றி தான் வந்து இந்த கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்றது வருது. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எதிர்த்து நமக்கு ஒரு டைம் 2021 பேன் பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஸோ அப்போ வந்துட்டு அதேமாதிரி கர்நாடகாவிலே ஒரு டைம் நடந்து 2 இதுலேயுமே ஹைகோர்ட்டில் அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் கொடுத்தாங்க. மறுபடியும் வந்து கேம்ஸ்ன்றது வந்துச்சு. ஸோ அப்போது ஜங்லி ரம்மி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஜங்லி கேம்ஸ் ப்ரைவேட்லேருந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனியில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு பிளாங்கெட் பேன்ன்றது இப்போ போட்டிருக்காங்க, இந்தியா முழுவதும் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கு போட்டாங்க. அதாவது கேம் ஆஃப் ஸ்கில்லையும் சரி, சூதாட்டத்தையும் சரி, கேம்லிங்கும் சரி, ஸோ ரெண்டுமே ஒன்று தான், எல்லாமே வந்து கேம்லிங் தான் சொல்லிட்டு மொத்தமாக பிளாங்கெட் பேன்ன்றது போட்டாங்க. அதே தான் இப்போயும் இந்தியா முழுக்க வந்து போட்டிருக்காங்க. எந்த விதமான பணம் வைத்து விளையாடும் விளையாட்டுகளும், பணம் மாதிரி வைத்து விளையாடும் விளையாட்டுகளும் இல்லை, எந்த குறுக்கு வழியிலும் அந்த மாதிரி வந்து சில இது பண்ணாலும் அது வந்து இல்லீகல் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி மொத்தமாக தடை போட்டாங்க. இப்போதைக்கு நம்ம லீகலாக ஃபேண்டசி கிரிக்கெட் இருப்பது இந்த விளம்பரங்கள் பார்த்து நம்ம இலவசமாக அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ஃப்ரீனும் ஜீரோனும் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி, 0 என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரி இருக்கக்கூடிய கேம்ஸ் மட்டுமே இப்போதைக்கு லீகலைஸ்டாக வந்து இருக்குது. அது எப்போதுமே இருக்கும். இப்போ ட்ரீம் லோனில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விளம்பரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மோட் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோன்றது போடுறேன். பட் இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசிடலாம். அப்போது அந்த தடை போட்டப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இதுக்கு வந்து பவர் இருக்கா இல்லையா, அவங்க எப்படி இதை வந்து மொத்தமாக போடலாம், கேம் ஆஃப் ஸ்கில்லு கேம்லிங் பிரிக்காமல் அவங்க போடுறாங்க ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி அதுக்கான ஒரு கேஸு தான் வந்து இது. ஸோ இந்த மெயின் இஷ்யூ வந்துட்டு இதுதான். இந்த ஸ்டேட்ஸ்னால் இந்த கேம்ஸ்லாம் வந்து பேன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு தான் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்றது வருது. ஸோ ஏன் வந்து ப்ரோகாவை பற்றி எல்லாருமே பேசுகிறோம் அப்படின்னா, ப்ரோகாலாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி அதை வந்து பார்லிமெண்ட்டில் இது பண்ணி இப்போ மே 1 அமல்படுத்திட்டாங்க. அமல்படுத்திட்டு இந்த மாதிரி வந்து இல்லீகல் ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய நிறைய டெலகிராம் சேனல்ஸ், நார்த் இந்தியன் சேனல்ஸ் லைவாக அப்படியே பேன் ஆகிட்டுருச்சு மேட்ச் டைமில். நான் அதை லைவாகவே பார்த்தேன். ஸோ அந்த நிறையா ஸ்ட்ரிக்டாக வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு. நேஷ்னல் வேர்ல்டு இந்தியா முழுவதும் அது தடை போட்டாங்க. ஸோ அப்போ நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன்ஸ்ன்றது இருக்கும். ஸோ நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக அந்த ப்ரோகாலா இந்தியா கவர்மெண்ட் போட்ட ப்ரோகாலா வந்து அஃபெக்ட்ன்றது பண்ணாது. பட் ஹவெவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ஸ்கில் கேம் கேம்லிங்ன்றதை பிரிக்கிறதுக்கு பயன்படும். சப்போஸ் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து இந்த ஸ்கில் கேம் தான் இது, ஸோ நம்ம கேம்லிங்கும் ஸ்கில் கேமையும் தனித்தனியாக தான் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரோகா கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம அந்த இவங்க கேமிங் கம்பெனிஸோட லாயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. இன்டைரக்ட் இம்பேக்ட் வந்து இந்த ப்ரோகா கேஸில் நடக்கக்கூடிய ப்ரோகா கேஸ் நடக்குதுல்ல, ஸோ அது எதிர்காலத்தில் அந்த ஒரு கேஸ் அப்போது இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டைரக்ட் இம்பேக்ட்ன்றது இருக்கும், டைரெக்டாக இது பண்ணாது. ஏன்னா இது வேறு கேஸு, அது வேறு கேஸு, கூடுதலாக இன்னும் ஜிஎஸ்டி கேஸ் வேறு இருக்குது. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு நாளைக்கு வராது. அதுவுமே வந்துட்டு தனியாக தான் வந்து அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த
கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே பல கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஓடிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று ப்ரோகாலா. இப்போ வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பவர் இதுக்கு தான் வந்து நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. இன்னொன்று ஜிஎஸ்டி கேஸுமே தனியாக ஓடிட்டுருக்கு. இப்போது ஸ்கில் கேம்ஸையும் கேம்லையும் எப்படி வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஆர்குமெண்ட் படி கேமிங் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்லைன் ரம்மி, ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், போக்கர், செஸ், இந்த மாதிரியான கேரம் போர்டு, இன்னும் பல வகையான இந்த ஸ்போர்ட்ஸை வந்து டிஜிட்டலாக நம்ம வந்து மணி வச்சு விளாட்றது வந்து ஆன்லைன் கேம் ஆஃப் ஸ்கில் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அவுட்கம் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர் ஸ்கில், ஸ்ட்ராட்டஜி அண்ட் நாலேஜ். இதெல்லாம் வந்து கேம் ஆஃப் ஸ்கில் should not be treated as gambling. ஸோ இது சூதாட்டமாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் பிஸ்னஸாக தான் இருக்கணும். நல்ல ஒரு லீகலான இண்டஸ்ட்ரியாக இருக்கும் இது. ஸோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வச்சுருக்காங்க கேமிங் கம்பெனிஸு. ஸோ இங்கிட்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, ரியல் மணி இன்வால்வ்மெண்ட் இன் ஆன்லைன் கேமிங் அது வந்து ஒரு அடிக்ஷனை க்ரியேட் பண்ணும். பிளேயர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பப்ளிக் சேஃப்டி இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கில் கேமாகவே இருந்தாலும் அதை வந்து ஸ்டேக்ஸ், அதாவது ஒரு மணியோ இல்லை மணி மாதிரி ஒன்றோ இல்லை மணி மாதிரி ஒரு கன்சல்ட் பண்ண ஒன்றை வச்சு நம்ம ப்ளே பண்ணுறப்ப அது வந்து டேஞ்சரஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து வாதத்தை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, அது கேம் ஆஃப் ஸ்கில்லாகவே இருந்தாலும் அது மணியை வச்சு விளாட்றப்ப அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்குது, சொசைட்டிக்கு அது நல்லது கிடையாதுன்ற மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. டுமாரோ அப்சர்வேஷன் வந்து மேசிவாக என்ன இருக்கும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இப்போ ஸ்கில் கேம்ஸ் வந்துட்டு ஒரு அரசியலமைப்பு ப்ரொடெக்ஷன் வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு பிளாங்கெட் பேன் வந்து அதிகபட்சமான ஒரு இது, தேவையில்லாத ஒரு இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, இந்த ப்ரோகாலா சேலஞ்சஸ் இந்த அதை எதிர்த்து வந்து கேஸ் போட்டிருக்காங்களோ அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸ்கில் கேம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான், அதில் எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இவங்க சொன்னாங்கன்னா, அந்த ப்ரோகாலா சேலஞ்ச் இன்னுமே அந்த ஜட்ஜை வந்து 3வது ஜட்ஜ் இது பண்ணல, ஹியரிங் போகுதா இல்லையான்றது கூட தெரியாத அளவுக்கு அந்த கேஸுன்றது போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஸ்கில் கேமாகவே இருந்தாலும் அது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னால் அதை பேன் பண்ண முடியும். அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. பப்ளிக் சேஃப்டி தான் அதிகபட்ச இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரியல் மணி கேமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியலாகவும் ஃபினான்ஷியலாகவும் மக்களுக்கு தீங்கு விளைப்பதாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ரோகாலா அவங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து பயங்கர ஸ்ட்ராங்காயிரும். ஸோ அதுலேருந்து நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அது வந்து அவ்வளோதான் முடிஞ்சுனே வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க எடுத்துக்குவாங்க. இப்போது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டேட்டு வந்து மொத்தமாக அந்த ஸ்கில் கேமு எதுவாக இருந்தாலும் அதை தடை பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்கில் கேமாகவே தான் மணி வச்சு விளாட்றனால மக்களுக்கு பாதிப்பாகுதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ரோகாலா வந்து நல்ல ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதத்தை வைப்பாங்க. ப்ரோகாலா கேஸ் ஹியரிங் நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோகாலான்றது உடைக்கப்படாது, அது அப்படியே தான் வந்து இருக்க போகுது. இந்த பேட் மணி ஃபேண்டசி எல்லாமே வந்து இல்லீகலாக தான் இப்போ இருக்கிற மாதிரி அப்பையும் இருக்கும். ஸோ இப்போது டுமாரோ வந்து எது முக்கியமான ஒரு இதுனா, தமிழ்நாடு கேமிங்களா கர்நாடகா கேமிங்களா, ஸ்டேட்டுக்கு ஆன்லைன் கேமிங் மேல் எவ்வளோ பவர், அதுக்கப்புறம் ஸ்கில் கேமிங் ப்ரொடெக்டடாக, அதாவது கேம்லிங்கும் ஸ்கில் கேமிங் வேறு, அதனால் ஸ்கில் கேமை தனியாக எடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி இது பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கப்புறம் ஆன்லைன் கேமிங் ஆஃப்லைன் கேமிங் விட லீகல் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஆஃப்லைனில் இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டு ரம்மி விளாடக்கூடாது, பெட்டிங் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ ஆன்லைனுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக லீகலாக டிஃப்ரெண்ட்டான்றத ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பிளாங்கெட்டாக பேன் போடலாமா, அதாவது எந்த ஒரு ரெகுலேஷனோ இல்லை வந்து இந்த கேம் ஆஃப் ஸ்கில் அப்படி இல்லாட்டி வந்து கேம்லிங் இது ரெண்டையும் பிரித்து எதுவும் பார்க்காம மொத்தமாக எல்லாத்தையும் இந்த இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தடைன்றது போடலாமா அப்படின்ற ஒன்று தான் வந்துட்டு நாளைக்கு பேசப்படும். அதுக்கான தீர்ப்பு தான் நாளைக்கு வரப்போகுது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ப்ரோகாலாவுடைய ஃபைனல் வெர்டி கிடையாது, நாளைக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த நேஷ்னல் வைடு மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க, அதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடையாது. மேலே இருக்க 4 விஷயங்களை பற்றி தான் நாளைக்கு வந்துட்டு இது பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். சினாரியோ 1 பொறுத்த வரைக்கும்
கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்கில் கேம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ கேம்லிங் தனி, ஸ்கில் கேம் தனி, மொத்தமாக எல்லாத்தையும் பிளாங்கெட் பேன் போடுறது ரொம்ப உச்சக்கட்ட நடவடிக்கையாக இருக்கும். ஸோ ஸ்கில் கேமிங் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் என்றான்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவாக இருக்கும். ப்ரோகாலாக்கு அடுத்து வந்து இவங்க கேமிங் தரப்பு சைட்லேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினாரியோ 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் வந்து பேன் பண்ணிக்கலாம். அது ஸ்கில் கேமாக இருந்தாலும் மணி வச்சு விளாட்றதுனால அது வந்து ஹார்ம்ஃபுல் தான். ஸோ அது வந்து இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்கன்னா ப்ரோகாலாவில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். அவங்க வேகமாகவே இதை வந்து முடிச்சு விட்டுடலாம். நாங்கள் ஆல்ரெடி அமல்படுத்திட்டோம், அதனால் இதுக்கப்புறம் இது பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, அது வந்து ஹார்ம்ஃபுல் தான். ஸோ தடை தான் வந்து சொல்லிடலாம். ஸோ சினாரியோ 3 பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு வந்து முழு ஃப்ரீடம் தராமல் எந்த ஒரு கம்ப்ளீட் பேன், இந்த பிளாங்கெட் பேனை சப்போர்ட் பண்ணாமல் ரெகுலேஷன் அலோ பண்ணலாம். ஸோ ரெகுலேட் பண்ணலாம். இந்த மாதிரி கேம்லிங்கையும் ஸ்கில் கேமையும் பிரித்து கேம் ஆஃப் ஸ்கில்லுலேயும் வந்து இப்போ ரம்மி, ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் கேம் ஆஃப் ஸ்கில்லுலேயுமே வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு ரெகுலேட் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் நடுத்தரப்பில் வந்து தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகுலேஷன்றது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். வந்துச்சுன்னா சொல்கிறேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு நைட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது, ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்னும் இந்த ஆதார் கார்டு 18+ கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மணி ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ தான் போடணும் ஒரு மாதத்துக்கு. அந்த மாதிரி வந்து என்னென்ன வந்து அதுக்குன்னு வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த அஃபிஷியல்ஸ்லாம் வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் போட்டு இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னா கொண்டு வரலாம். அது நல்ல விஷயமா இருக்கும். பட் இந்த தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்துட்டு அந்த ப்ரோகாலாவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா இது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து பவர் இருக்கா, இது நாங்கள் பேன் பண்ணிக்கலாமா, ஸ்கில் கேமாக வந்து பேன் பண்ணிக்கலான்றது தான் கேஸு. அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அப்போ இந்தியா முழுவதும் ஆல்ரெடி இது எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. ப்ரோகாலாக ஆக்டிவில் தான் இருக்குது, அமலும் படுத்திட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஹார்ம்ஃபுல் தான். ஸ்டேட்டுமே அவங்களுக்கு விருப்பம் இல்லைனா இதை வந்து தடை செஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த சினாரியோ 2 வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன், என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சார் நமக்கு பெருசாக எதுவும் வரல அப்படின்னா டெலகிராமில் கூட நான் போட்டுடுறேன். ஸோ ஸ்டில் நிறைய பேர் வந்து விளக்கம் எதிர்பார்ப்பீங்க. நான் இன்னொரு வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ நாளைக்கு வந்துட்டு மேபி பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் நடக்கக்கூடிய கேஸில் கேமிங் தரப்புலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இதுக்கு இப்போ தான் வந்து மே மாதம் தான் வந்துட்டு அதுக்கான தீர்ப்பு வந்துச்சு, அதில் வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லை வந்து ரெகுலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை கேம் ஆஃப் ஸ்கில்லை வந்து செப்பரேட் பண்ண சொல்கிறாங்க கேம்லிங்லேருந்துன்ற மாதிரி பேசிக்கலாம். பட் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். இதுதான் வந்து வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.